10th science first midterm examsல படிக்க வேண்டிய important 2 mark question 4 mark question 7 mark questions என்னென்ன important insideல படிக்கணும் book backல என்ன படிக்கணும் problemsல என்ன படிக்கணும் எல்லாமே தெளிவா பார்க்க போறோம் chemistryல 7th chapter 8th chapter physicsல first chapter second chapter biologyல 12th 13 14 15 இந்த chapterல உங்களுக்கு midtermக்கு portion வருது so midtermக்கான important மட்டும் பார்க்காம இதே chapterல நமக்கு quarterly half-yearly revision public எல்லா examsலயும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துட்டு பப்ளிக்ல அதிகபட்சமா எதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு அதையும் பார்க்க போறோம் 2026ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோ தரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம் பேஜ் நம்பர் 12ல பாருங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்றேன் சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதில் ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்கு அதுக்கடுத்தது உங்களோட டெக்ஸ்ட் புக் எவல்யூஷனில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க 14ல உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் 6th ரோமன் லெட்டர் ஆன்சர் பிரீஃப்லி 14th பேஜ் நம்பர் 6th ரோமன் லெட்டர் 2 mark questionsல important question first question define inertia give its classification question number 4 differentiate mass and weight question number 5 moment of a couple question number 6 principle of moments question number 7 Newton's second law question number 10 float in a space shuttle இதெல்லாம் very 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 important 7th roman letterல solve the given problemல question number 1 and 4 publicல sometimes கேட்கிறதுக்கு chances இருக்கு ஒரு முறை உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல் டிஸ்ட்ரிக்ட் நடந்த குவார்டர்லி ஆஃபர்லியில் இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து 8th ரோமன் லெட்டரில் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா கண்டிப்பாக படிக்கணும் செகண்ட் கொஸ்டின் லாஸ் ஆஃப் மோஷன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டின் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஸ்டின் linear momentum important fifth question rocket propulsion important sixth question law of gravitation and derives its mathematical expression important seventh one universal law gravitation என்னடா இது 7 கொஸ்டின்ஸ்மே டீடைல்ஸ் சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதீங்க இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி ஆஃபர்லியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இந்த 7 டீட்டெயில்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் ரிப்பீட்டடா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா படிக்கணும் அதில் ஸ்லோ லேர்னர்ஸ் கொஸ்டின் நம்பர் 1 4 5 ராக்கெட் ப்ரொபல்ஷன் linear momentum inertia கண்டிப்பா படிங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 15ல ஹார்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம் பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க அங்க 2.8 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க 2.8ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்சஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இதை படிங்க அதே போல பேஜ் நம்பர் 22ல 2.10 கண்டென்ட் நம்பர் 2.10 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 2.10ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இது 100% படிக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ அதை நல்லா படிங்க பேஜ் நம்பர் 26ல யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது 2.18 கண்டென்ட்ல அதோட யூசஸ் இருக்கு மைக்ரோஸ்கோப்போட ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் மிஸ் பண்ணாம படிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இதெல்லாம் 100% படிச்சாகணும் பேஜ் நம்பர் 28ல பாருங்க உங்களுக்கு ப்ராப்ளம் சம்ஸ் இருக்கு இல்லையா இதுல ப்ராப்ளம் 1 வேண்டாம் ப்ராப்ளம் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் 3யும் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஸோ கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷன்ல என்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்றேன் பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 30ல 6th ரோமன் லெட்டர்ல பிரீஃப்லில கொஸ்டின் நம்பர் 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஸ்டின் நம்பர் 2 ஸ்னெல்ஸ் லா கொஸ்டின் நம்பர் 4 dispersion of light question number 5 Rayleigh's law question number 6 convex lens and concave lens question number 8 myopia question number
நயன் ஸ்கை அப்பியர்ஸ் இன் ப்ளூ கலர். இது எல்லாமே படிக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். சம்டைம்ஸ் வந்து 7 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு வேற ஒரு கொஷின் 4 மார்க் கொடுத்துட்டு இந்த கொஷினை 3 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸில் வரும். அடுத்து எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சம்டைம்ஸ் இதுவும் கேட்குறாங்க, படிச்சு வச்சுக்கோங்க. டாப்பர் மிஸ் பண்ணாமல் படிங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல இந்த 2 ப்ராப்ளமே படிங்க. கொஸ்டின் நம்பர் 1 and 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட் 1. கெமிஸ்ட்ரி யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 96ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7.3 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ல உங்களுக்கு இந்த டேபிள் இருக்கு பார்த்தீங்களா 7.5, அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆட்டம் அண்ட் மாலிக்யூல் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, அது இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 99ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7.7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ரா லா. வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது இன்சைடில் கேட்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 99ல 7.9ல சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் இருக்க 3 சம்முமே பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் சப்டிவிஷன்ல கொஸ்டின் நம்பர் 3 1.5 1 இன்டூன்னு இருக்கு இல்லையா, அந்த சம் பார்த்துக்கோங்க. தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கம்பல்சரியில் வரும், ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டரில் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் காம்போசிஷன் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்றதை பார்த்துருவோம். ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்டாமிசிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 1ம் 3ம் 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல இல்லை 2 மார்க்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து 5th கொஸ்டின் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல 4th கொஸ்டினும் 6th கொஸ்டினும் டாப்பரா இருக்கவங்க கண்டிப்பா படிங்க, சம்டைம்ஸ் அது கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. 7th ரோமன் லெட்டர்ல லாங் ஆன்சர்ல இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அட்டாமிசிட்டி, அதாவது மாடர்ன் அட்டாமிக் சிட்டியும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி, இது ரெண்டுமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், ஃபர்ஸ்ட் மிட்டம், ஆஃபெலி எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, 3 ப்ராப்ளம்ஸும் ஸ்லோ லேர்னர்ஸ் முடிஞ்சா பாருங்க, டாப்பர்ஸ் கண்டிப்பாக படிங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம்ஸ் தான், ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சம் தான் இருக்குது, அதில் 3 சப்டிவிஷன் இருக்குது, ஸோ இந்த 3 சப்டிவிஷனுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 9th ரோமன் லெட்டரில் சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் ப்ராப்ளம் ஒரு முறை வந்து பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அது போக ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய ஆஃபலி குவார்டர்லியில கேட்டிருக்காங்க, ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்ப்போம். பேஜ் நம்பர் 117 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 117ல உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் காப்பர், ஓகேங்களா, யூசஸ் ஆஃப் காப்பர் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் செப்பின் உபயோகங்கள், ஸோ இதை பார்த்துக்கோங்க. தாமிரம் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இந்த 8.9 கண்டென்ட்டுக்கு மேலே இருக்கும் அந்த யூசஸ், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 4 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 8.10 அலாய்ஸ் இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.10ல அலாய்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8.10.1ல அமல்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய இன்சைட் கொஷின்ஸ், சரிங்களா, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 120ல 8.11.2ல மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன், இது உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் கரோஷன் 8.11.1 அதுவும் இம்பார்ட்டன்ட். இங்கே மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே படிங்க, ரெண்டுமே உங்களுக்கு 7 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக. புக் பேக் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துடலாம்.
ஷார்ட் ஆன்சரில் 6th ரோமன் லெட்டரில் கொஷின் நம்பர் 3 and 4 வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ரஸ்ட்டும் கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 கொஷின் படிச்சுக்கோங்க. லாங் ஆன்சரில் கொஷின் நம்பர் 3 மட்டும்தான் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்மெல்டிங் ப்ராசஸ். அடுத்து 8th ரோமன் லெட்டரில் ஹார்ட் கொஷினில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் மூணுமே பாருங்கள். அதில் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக அந்த செகண்ட் ப்ராப்ளம்ல நல்லா பார்த்துக்கோங்க. Unit 12 Plant Anatomy and Plant Physiology very very important lesson. Tissue system பாருங்க. 12.2 இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா tissue system in plants in 3 types: dermal or epidermal tissue system, ground tissue system, vascular tissue system. மூணுமே நல்லா படிச்சுக்கோங்க. அந்த tissue very very important. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 182 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 182ல 12.9.8 இருக்கு இல்லையா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். புக் பேக்கில் உங்களுக்கு 6th ரோமன் லெட்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 2 ஷார்ட் நோட் ஆன் மிசோஃபைல் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 4th ஒன் பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். 5th ஒன் வேர் இன் அ செல் டஸ் இட் அக்யூர் ஃபோட்டோசிந்தசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th கொஷின் வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன், இது 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், இது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த கொஷின். மோனோகாட் ரூட், டைகாட் ரூட், ஏரோபிக், அனோரோபிக், இது கேட்காத கொஷின் பேப்பரே இருக்காது. அதுவும் குவார்டர்லி ஆஃபர்லிலாம் பார்த்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் மிட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கண்டிப்பாக வந்துடும் லாங் ஆன்சரில். ஸோ மிஸ் பண்ணாமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 8th ரோமன் லெட்டரில் ஹார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினில் 2 சப்டிவிஷன் இருக்குது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க. 198ல ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். 5th ரோமன் லெட்டர் ஆன்சர் இன் எ சென்டென்ஸ், இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் தான், ஆனாலும் 2 மார்க்ஸில் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 198 5th ரோமன் லெட்டர். கொஸ்டின் நம்பர் 3 டென்டல் ஃபார்முலா ஆஃப் எ ரேபிட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th கொஸ்டின் CNS ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th ரோமன் லெட்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு அந்த வேற ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு அது கூட இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஒய் ஆர் த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் ஃபவுண்ட் இன் ட்ராச் ஆஃப் rabbit very important. Second one list out the parasitic adaptation in leech, அதுவும் very very important. long answersல பார்த்தீங்கன்னா question number 2 100% கேட்கக்கூடிய very very important question. locomotion take place in leech. next explain the male reproductive system of rabbit with a label diagram. இந்த third question பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸ்ல. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே குவார்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் செமஸ்டர், ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6th ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7 மார்க்ஸில் கேட்குறாங்க, செகண்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 202 எடுத்துக்கோங்க. அதில் 14.5 இருக்கு இல்லையா, டிரான்ஸ்பிரேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இதை படிங்க. இன்சைடில் உங்களுக்கு அதிகபட்சமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேஜ் நம்பர் 205ல கிரானுலோசைட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட டைப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அது 2 கேட்டகரி இருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது வந்து 4 மார்க்ஸில் சம்டைம்ஸ் இன்சைடில் இருக்க கொஷின்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன் என்னன்னு பார்த்துருவோம். எவால்யூஷனில் 214 எடுத்துக்கோங்க. 214ல உங்களுக்கு 5th ரோமன் லெட்டரில் தேர்ட் கொஸ்டின் வாய் இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 6th ரோமன் லெட்டர் வாட் இஸ் கோஹஷன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் யூ, வால்வ்ஸ் இன் த ஹார்ட், அது இம்பார்ட்டன்ட்.
Who discovered RH factor? Very important. 11th question, sinoatrial node, very important. Very, very important. 11th one. 12th one, differentiate between systematic circulation and pulmonary circulation. Very, very important question. So, miss பண்ணிடாதீங்க. 7th Roman letterல second one, give reasonல God cells are responsible for opening and closing of stomata. Very, very, very important. அதுக்கடுத்தது அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் கண்டிப்பாக இதையும் படிங்க. நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி இதிலலாம் இதை கேட்டிருந்தாங்க. லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒன், வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஹவு டு பிளான்ஸ் அப்சார்ப் வாட்டர்? ஓகே, ஸோ அது ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன், differentiate between systole and diastole, explain the conduction of heartbeat படிச்சுக்கோங்க. Enumerate the function of blood, very 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 important. Slowness in the fifth questionும் செகண்ட் கொஸ்டினும் கண்டிப்பா படிங்க. ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Heart's left, third question, doctors use stethoscope to hear the sound of the heart. Why? And the question important. Fifth one, transpiration is a necessary evil in plants, explain, very important. 15th lesson, nervous systemல பாருங்க. nervous systemல important என்னன்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 227ல 6th Roman letterல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, stimulus important, parts of the hindbrain important, structure involved in the protection of brain important. 5th one, between the nervous system and endocrine system important. 6th one, define reflex arc, very important. 7th Roman letterல differentiateல voluntary and involuntary action, very important. 8th Roman letterல உங்களுக்கு first question, neat label diagram, explain the structure of neuron, very 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 important. இந்த question 100% வர chances இருக்கு, படிச்சுக்கோங்க. 4th question, structure of spinal cord, very important. Question number 6, neurons based on its structure, very very important. So question number 1, 4, 6, very very important one. Heartsல second question, our body contains large number of cells இருக்கு இல்லையா, ஸோ அது very very important. அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. என்ன பிள்ளைங்களா, வீடியோ தரமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா தரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் வரும். ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 10th வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட பப்ளிக் சயின்ஸ் மார்க்கோட டார்கெட் என்ன, நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்க நேம் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸோட டார்கெட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.